மறுபடியும் லாக்டவுனா? ஒரு புது பாக்டீரியா அவதாரமா? நம்ம ஜப்பானுக்கு என்னதான் ஆச்சு? கடந்த 48 மணி நேரத்துல 941 கேஸ் பதிவாயிருக்கு. இந்த கேஸ் எதன் காரணமா பதிவாயிருக்கு? இதன் பின்னணி என்ன? இதனால உலக நாடுகளுக்கு எதுவும் அச்சுறுத்தல் இருக்கா? இதான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே ஜப்பான் நிலநடுக்கத்தால தான் நடுங்கிட்டு இருக்கும். ஆனா இந்த முறை பாவம் ஒரு பாக்டீரியா அந்த நாட்டு மக்களை நடுங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாக்டீரியா பேர் தான் ஃபிளஷ் ஈட்டிங் பாக்டீரியா. அதாவது தமிழ்ல சொல்ல போனோம்னா சதை உண்ணும் பாக்டீரியாக்கள். ஜப்பான்ல கொரோனா டைம்ல வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. சகாப்த கட்டுப்பாடு, அதாவது வெளிநாட்டிலிருந்து வர்ற பயணிகள், இமிகிரேஷன் பயணிகள் இவங்க எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனா என்னைக்கு இது தளர்க்கப்பட்டதோ அதன் விளைவாதான் இந்த பாக்டீரியா ஜப்பான்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்டீரியால பாதிக்கப்பட்ட நபர் அடுத்த 48 மணி நேரத்துல உயிரிழந்துருவாங்க. அதே மாதிரி ப்ளூம்பர்க் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, STSS ஸ்ட்ரெப்டோக்கல் நச்சு நோய் எரிச்சல் அறிகுறி இது போன ஜூன் வரைக்கும் 977 கேஸா பதிவாயிருக்கு. இது போன வருஷம் இருந்த 941 கேஸை விட அதிகபட்சமா பதிவாயிருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி GAS சொல்லக்கூடிய குரூப் A ஸ்ட்ரெப்டோக்கல் இது வந்து அதிகபட்சமா குழந்தைகளை தான் பாதிக்குமா. அதாவது குழந்தைகளோட தொண்டை பகுதி வந்து கொஞ்சம் வீக்கம் அடையும், அது இன்னும் விரிவடையும், அதுக்கப்புறம் அவங்கள வந்து அது பாதிக்கும். இதுதான் அவங்க ஸ்ட்ரெப் தொண்டை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா சில மாறுபட்ட சிம்டம்ஸையும் எஃபெக்ட்ஸும் தரக்கூடியது. அதாவது மூச்சு திணறல், காய்ச்சல், மூட்டு வலி, பேரலிசிஸ், லோ பிளட் பிரஷர் இந்த மாதிரி எஃபெக்டையும் கொடுக்கும். இது அதிகப்படியா 50 வயதுக்கு உட்பட்டவங்கள தான் இந்த எஃபெக்ட்ஸ் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க அடுத்த 48 மணி நேரத்துல இறந்துருவாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னவங்க தான் டோக்கியோ மகளிர் தொற்று நோய் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பேராசிரியர் கென் கெகுச்சி அவங்க. அதாவது காலையில ஒரு நபர் இந்த பாக்டீரியால பாதிக்கப்பட்டு அவருக்கு உடல்ல ஏதோ ஒரு பகுதி வீக்கம் அடைதுன்னா அது அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள இன்னும் விரிவடைஞ்சு அந்த ஆளை உயிரோடையே கொண்டுருங்க. 2022 பிற்பகுதி, அதாவது கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பல ஐரோப்பிய நாடுகள் உலக சுகாதார மையம் WHO வந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, STSS மாதிரி GAS இந்த ரெண்டு பாக்டீரியா குரூப்பை சார்ந்த இது மூலமா வரக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. சரி, ஆராய்ச்சி பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்குன்னா, இது ஏன் இந்த நாடுகள்ல எல்லாம் இந்த நோய்கள் ரொம்ப பரவிச்சுன்னா அது கோவிட் சிச்சுவேஷனை இவங்க தளர்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு. தற்காலிக ஸ்டேட்டஸ் பிரகாரம் ஜப்பான்ல வந்து இந்த கேசஸ் எண்ணிக்கை மட்டுமே 2500க்கு மேல பேருக்கு, இறந்து போனவங்களுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 30% மேல இருக்கு. அதனாலதான் பேராசிரியர் ஜப்பான் மக்களை ரொம்ப ப்ரீகாஷனா முன்னெச்சரிக்கையா இருக்க சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது உங்க கைகளை ரொம்ப சுத்தமா வைங்க. நம்ம கோவிடுக்கு சொன்ன அதே ப்ரீகாஷன்ஸ் தான். சானிடைஸ் பண்ணுங்க. முக்கியமா கைகள்ல வவுண்ட்ஸ், அதாவது காயங்கள், திறந்த காயங்கள் இருந்தா அதை சீக்கிரம் குணப்படுத்திடுங்க. ஏன்னா அதன் மூலமா பாக்டீரியா உள்ள போய் உங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இந்த நோய் இதுவரைக்கும் ஜப்பான்ல மட்டும்தான் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. உலக நாடுகளுக்கு இது இன்னும் பரவ தொடங்கல. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஆனா அதே சமயத்துல பாதிக்கப்பட்ட ஜப்பான் மக்களுமே இந்த நோயிலிருந்து கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பணும். அதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையாவும் இருக்கணும். அதே சமயம் இதை வச்சு வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல என்ன ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்குன்னா, இப்ப நம்ம கோவிட் டைம்லயே ஒரு சில குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதாவது சைனா வந்து வேணும்னே தான் இந்த வைரஸை அவங்களே உருவாக்கி மத்த நாடுக்கு வந்து பரப்புனாங்க. இது வந்து ஒரு விதமான வேர்ல்டு எக்கனாமிக்கல் வார் அப்படின்னு. சோ அதே மாதிரி தான் ஜப்பானும் இப்போ ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்றாங்களா, அவங்களும் அதே வேர்ல்ட் எக்கனாமிக் வார் யுக்தியை வந்து கையாளுறாங்களா அப்படின்னு சில கண்ட்ரிஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கு. ஏன்னா சைனா பீரியட்லுமே அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. ஒரு 90% அந்த நாடுகள் சைனா மேல வச்ச குற்றச்சாட்டுமே கொஞ்சம் நம்பகத்தன்மையா தான் இருந்தது. ஏன்னா சைனா பண்ண சில விஷயங்கள் அப்படி இருந்தது. ஆனா சில நாடுகள், சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான் வந்து உழைப்புக்கு ரொம்ப பேர் போன நாடு. 2 அணுகுண்டு தன்னுடைய மார்பிள வாங்கி இன்னைக்கு ஜப்பான் டெக்னாலஜில இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்குன்னா அதுக்கு அவங்களுடைய உழைப்பும் நேர்மையும் தான் காரணம். சோ கண்டிப்பா ஜப்பான் இந்த மாதிரி யுக்தியை கையாண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பர்சனலா எனக்குமே அப்படிதான் தோணுது. ஏன்னா ஜப்பான் இந்த மாதிரி விஷயத்துல இது வரைக்கும் அவங்க இன்டைரக்டா வந்தது கிடையாது. சோ ஓவரால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வியூவர்ஸ் உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு நார்மல் நேச்சுரலான பாக்டீரியா டிசீஸ் சைடு எஃபெக்டா, இல்ல ஜப்பானும் சைனா மாதிரியே இந்த எக்கனாமிக் வார கையாண்டிருக்காங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.